மழையில் விருந்து. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே தோழிங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இவங்க 3 பேரும் ஒன்னாதான் படிச்சாங்க. விளையாட்டு விஷயத்துல எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா படிப்பு விஷயத்துல எப்பவுமே துணி தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பா. கடைசியில காலேஜோட ஃபைனல் இயரும் முடிஞ்சிருச்சு. 3 பேரும் நோட்டீஸ் போர்டு கிட்ட இருந்தாங்க. அப்ப சோட்டு ரொம்பவும் சந்தோஷமா, சிச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன். ஜஸ்ட் பாஸ் தான். கொஞ்சம் பார்டர் தாண்டிட்டேன். இல்லனா ஃபெயில் ஆயிருப்பேன். இனிமே எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்ப மாட்டாங்க. அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, நான் கூட அவ்வளவுதான், செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். சரி, எப்படியோ பாஸ் ஆயிட்டுமே, அது போதும். ஆமா, துணி எங்க? ரிசல்ட் போர்டு கிட்ட கூட பார்த்து அவங்க காணோம். எப்பவும் போல அழுந்துகிட்டு உக்காந்து இருக்காளா? அழுவுறாளா? எதுக்கு? பாஸ் ஆகல அப்படின்னு பயந்துகிட்டா? ஐயோ பைத்தியக்காரி, அவ என்ன ஃபெயில் ஆயிட்டுமே, ஃபெயில் ஆக போருமே நான் நினைச்சு அழுவா? 99 மார்க் வந்திருக்கும், 1 குறைஞ்சு போச்சுன்னு அழுவா. அதோ வர பாரு அந்த மகாராணி. துணி ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட ஓடி வந்து, சிச்சு, சோட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். ரிசல்ட் போர்டுல என் பேர் தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சோட்டுக்கிளி கை தட்டி, கங்க்ராச்சுலேஷன் துணி, நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்ல. நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலனா தான் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும். நைட்டு பகலுன்னு புத்தகத்தை கூட ஃபைட் பண்ணியே, அதனாலதான் ஃபர்ஸ்ட். அப்போ சிச்சு காக்கா, சோட்டு, துணிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு துணி, நீ கிளாஸுக்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்க. அதனால இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் பிரம்மாண்டமா பார்ட்டி கொடுக்கறியா? துணி, எனக்கு பெரிய பார்ட்டி வேணும். ஒண்ணு இல்ல, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, கடைசில 2 ஆம்லெட். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். அப்போ துணி கொஞ்சம் பதட்டமாயிட்டா. என்னது பார்ட்டியா? நான் கொடுக்கறதா? ஆமா, என்கிட்ட எங்க காசு இருக்கு? என்னோட பாக்கெட் மணி எல்லாம் நான் புத்தகம் வாங்குறதுக்கே சரியா போச்சு. வேணும்னா என் பர்ஸை செக் பண்ணி பாருங்களேன், அதுல ₹1 கூட இல்ல. சிச்சு கோவமா, உன் கதை சரியா போச்சுடி. எப்ப பார்த்தாலும் கிளாஸுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ, பார்ட்டி கூடனா காசு இல்லைன்னு சொல்றது. இந்த தடவை அங்கிள் கிட்ட போய் கேட்டுட்டு வா, நாங்க இங்கேதான் இருக்க போறோம். ஐயோ சிச்சு, பார்ட்டியா? எங்க அப்பா கிட்ட போய் நான் கேக்குறதா? அதுக்கப்புறம் உததான் கொடுப்பாங்க. இப்ப என்ன, உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேனா? எனக்கு வேலை கிடைச்சி முதல் சம்பள மாசத்துல உங்களுக்கு தான் பார்ட்டி கொடுக்க போறேன். இப்போ சும்மா இருங்க ப்ளீஸ். பாத்தியா சோட்டு, எப்ப பார்த்தாலும் இவகிட்ட இதான் ராமாயணம். இவளோட பிஸ்னாரித்தனம் இன்னும் போகல. இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திக்கிட்டே வர. சரி, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. அப்படியே காலேஜ் பார்ட்டில இருந்து நைஸா கலந்துக்கிட்டா டோனி. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு. கல்யாண மேடையில கல்யாண பொண்ணு அலங்காரத்துல துணி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா அவருடைய தோழிங்களான சோட்டுவும் சிச்சுவும் வந்தாங்க. என்னடி துணி, மணப்பொண்ணு கெட்டப்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க. பட்டு புடவை, உடம்பு முழுக்க நகை, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த கெட்டப் சூப்பரா இருக்கு. துணிக்குருவி வெக்கப்பட்டு, தேங்க்ஸ் சோட்டு. காலையில இருந்து என் கண்ணு உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு எங்க வராம போயிடுவீங்களோன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. சரி, சாப்பிட்டீங்களா? அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்ன, அந்த பருப்பு சோறு, பொரியல், அப்பளம் இதுதானே? அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஆமா, காலேஜ் டாப்பரா வந்தப்போ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். இப்போ கல்யாணமே ஆயிப்போச்சு. ஆமா, இதுக்கப்புறம் எங்களுக்கு பார்ட்டி எப்ப கொடுக்க போற? இந்த சாப்பாடா? இந்த சாப்பாடெல்லாம் நாங்க சாப்பிட்டாச்சு. ஆமா, எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னல, எந்த நாள், என்னைக்கு, எங்க கொடுக்கறேன்னு சொல்லு. 3 பேரும் போலாம். துணி கொஞ்சம் கோவமா, அடடே, என்னோட நிலைமைய நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இப்படி வந்து பார்ட்டி கேட்டா நான் என்ன பண்றது? இப்பதான் கல்யாணமா இருக்கு. மாமியார் வீட்டுக்கு வேற போகணும். அங்க மாமியார் இருப்பாங்க, அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அது இல்லாம இந்த கல்யாண கோலத்துல எனக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்குதே. அப்போ சிச்சு, அடடே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு பார்ட்டி கொடுக்க மனசு இல்லைன்னா விட்டுரு. சும்மா எதுக்குடி கதை அளக்குற? ஐயோ சிச்சு, இது கதை இல்ல. எப்படியும் கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு போறேன். மாமியார் வீட்டுக்கே உங்க எல்லாரையும் ஒரு நாள் வர சொல்றேன். அவங்க வீட்டுல நானே உங்க எல்லாருக்கும் என் கையால சமைச்சு போடுறேனே. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்.
அதுக்கப்புறம் கண்டிப்பா பார்ட்டி கொடுக்கறேன். சோட்டு கவலையா, சரி, மாமியார் வீட்டுக்கு போறதுன்னு ஆயிடுச்சு. மாமியார் வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணு. காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சில வருஷங்களே ஓடி போச்சு. துனி, சிச்சு, சோட்டு 3 பேருமே இப்ப லைஃப்ல செட்டில் ஆயிருந்தாங்க. எல்லாருக்கும் கல்யாணமாகி குழந்தைங்களே பிறந்துருச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா 3 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. அப்ப துனி அவங்கள பார்த்து ஆச்சரியமா சந்தோஷமா, அடடே சிச்சு, சோட்டு, எப்படி இருக்கீங்க? உங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? அட துணி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என் பையனா 3வது படிக்கிறான். பேரு சின்னு. ரொம்பவே கலாட்டா பிடிச்சவன். என் பொண்ணு புஜ்ஜி. அவ இப்போ இன்டர் எல்லாம் முடிச்சிட்டா. எக்ஸாம் எழுதி இருக்கான். அவ என்ன மாதிரி தான் நல்ல மார்க் எடுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல மார்க்ஸ் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. சரி துணி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னியே, அந்த பார்ட்டிக்கு இன்னும் டைமே வரலையா துணி? ஆமா துணி, அப்ப கேட்டா காலேஜ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிட்டோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கறேன். உனக்கும் பசங்க பிறந்து அவங்களும் பெருசாயிட்டாங்க. இனிமே எங்களுக்கு எப்பதான் துணி பார்ட்டி கொடுக்க போற? துனி பதட்டமா கையில இருக்கிற வாட்ச் பார்த்து, ஐயோ பார்ட்டியா? இன்னும் அந்த பார்ட்டிய பத்தி நீங்க மறக்கலையா? ஆமா, இப்ப திடீர்னு பார்ட்டினா எங்க போறது? எதுக்காக உங்களுக்கு பார்ட்டி? சோட்டு கோவமா, என்னடி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்ட்டின்னு கேட்ட மறுபடியும் பிஸ்னாரி மாதிரி பிஸ்கான்னு முழிக்கிற? உனக்கு என்ன பண்றேன் பாரு. அப்போ துனி அந்த டாபிக்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா. ஐயோ சோட்டு, நான் பார்ட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா இப்ப இல்ல. ஏன்னா அடுப்பு மேல பால் வச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய வேலை இருக்கு. அவரும் ஆபீஸுக்கு கிளம்புறாரு. டிஃபன் கூட கட்டல. இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம அதுக்கப்புறமா பேசலாம். அப்படி துனி தப்பிச்சு அங்கிருந்து போயிட்டான். சிச்சுவும் சோட்டுவும் கோவத்துல ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. பாத்தியா சோட்டு, அவ இன்னும் மாறவே இல்ல. அவகிட்ட பார்ட்டி கேட்டா இப்ப குடுக்கறேன், அப்புறம் குடுக்கறேன், அடுப்பு மேல பால் இருக்குன்னு எதேதோ சொல்றாளே. ஆமா சிச்சு, எத்தனை வருஷங்காச்சு. இன்னைக்கு குடுக்கறேன், நாளைக்கு குடுக்கறேன்னு நம்மள ஏமாத்திக்கிட்டே வரா. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, நம்ம அவங்க வீட்டுக்கே போய் உக்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படியே சில நாட்களும் போச்சு. அன்னைக்கு துனியோட வீட்டுல துனி புஜ்ஜி சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா புஜ்ஜி இப்போ கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருந்தா. அந்த செய்தியை கேட்டதும் துனி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உடனே 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் நேரா சோட்டு சிச்சுவோட வீட்டுக்கு போனா. அவங்க வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு சத்தமா அவங்கள கூப்பிட்டா. சோட்டு, சிச்சு, சீக்கிரமா வெளிய வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அப்போ 2 பேரும் வெளியில வந்தாங்க. என்னடி துணி, அவ்வளோ டயர்டா வந்திருக்கு? ஆமா, என்னாச்சு? என்ன லாட்டரி அடிச்சிச்சா? லாட்டரி விட அதிகம் சந்தோஷம்டி. என் பொண்ணு இன்டர் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அதனாலதான் நான் சந்தோஷத்துல உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ஸ்வீட்டை எடுத்துக்குங்க. சிச்சு ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா, வாவ், உண்மையிலேயே இது பெரிய கிரேட் நியூஸ். இங்க பாரு துணி, எங்க சார்பா புஜ்ஜிக்கு நீ கங்க்ராட்ஸ் சொல்லிடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் வெறும் ஸ்வீட் மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த பார்ட்டியை நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு மத்தியானம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு பார்ட்டிக்கு வரணும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அதை கேட்டு சோட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டான். என்னது, பார்ட்டியா? நீயே எங்களை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்க போறியா? எங்க காது சரியா கேக்குதா? அட ஆமா சோட்டு, என்னாலயும் இந்த விஷயத்த நம்ப முடியல. இத்தனை வருஷமா நம்ம பார்ட்டி கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த துணி இன்னைக்கு அவளே நம்மள கூப்பிட்டு கொடுக்கறா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, உண்மையிலேயே உங்க துணி தான் பார்ட்டி கொடுக்க போறேன். நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல, அவ்வளோ ஐட்டமும் நானே சொந்தமா செய்ய போறேன். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல காலி இடம் இருக்கல, அன்னைக்கு வந்துருங்க. சோட்டு உற்சாகமா, அப்பா துணி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம நாளைக்கு உன் வீட்ல தான் வந்து வயிறு நிறைய சாப்பிட போறோம். அப்படி சொல்லி துணி அங்கிருந்து போயிட்டா. துணி அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திருச்சு ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு காலி இடத்துக்கு போச்சு.
அந்த காலி இடத்துக்கு போகும்போது துணி அப்புறம் புஜ்ஜி 2 பேருமே ஒன்னா போனாங்க. அம்மா, பார்ட்டியே கொடுக்க போறீங்க, அத நம்ம வீட்லயே கொடுக்கலாம்ல, இந்த காலி இடத்துல எதுக்குமா? ஆஹா, இல்ல புஜ்ஜி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், அதனாலதான் இங்க கட்டடத்தை கட்ட போறேன். துணி புஜ்ஜி கூட சேர்ந்து அங்க ஒரு மேடையை ஏற்பாடு பண்ணா. அந்த மேடைக்கு மேல ஒரு பந்தல் மாதிரி வாழை இலையை வச்சு கம்புகளை வச்சு ரொம்ப அழகான ஒரு இடத்த தயார் பண்ணா. அது பாக்குறதுக்கு குடிசை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அது ஓப்பனாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு லைட்டு பூ எல்லாத்தையும் போட்டு ரொம்பவும் அழகா அலங்காரம் பண்ணா. பாத்தியா புஜ்ஜி, இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி குடிசை வீட்டுல தான் சாப்பிடுவோம். இத பார்த்தா அதே நினைப்பு தான் வருது. சரி வா, வீட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரம் அன்னைக்கு ராத்திரி நேரம் வானிலை மாறி பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட காத்தோட சேர்ந்து பயங்கரமா மழையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி பூரா வெள்ள நீர் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழை இன்னும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. துணி காலையிலே எழுந்துச்சு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வடை, பாயசம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணா. இது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா தெருவெல்லாம் ஒரே தண்ணியா தான் இருந்துச்சு. அத பார்த்ததும் துணி ரொம்பவுமே அப்செட் ஆயிட்டா. ஐயோ கடவுளே, என்ன இந்த மழை நைட்டு முழுக்க இப்படி பேஞ்சு கிடக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு வர சொன்னா இந்த மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காலி இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சு போய் உட்கார கூட இடம் இல்லையே. அப்படி துணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வெள்ள நீர்ல தூரத்துல இருந்து ஒரு தோணி வந்துச்சு. அந்த தோணியில சிச்சு காக்காவும் அவருடைய பிள்ளையான சின்னவும் சோட்டுவும் அவருடைய பிள்ளையான பன்னவும் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து துணி ரொம்ப ஆச்சரியமா, சிச்சு, சோட்டு, இந்த கொட்டுற மழையில படகு ஓட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி, 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட ஸ்நேகிதினி எங்களுக்கு பார்ட்டி கொடுக்க வர சொல்லிருக்க. இந்த மழை என்ன பெரிய சுனாமியா வந்தா கூட கண்டிப்பா வந்திருப்போம். படக கூட வாடகைக்கு வாங்கிட்டு வந்தோம். எங்க பசங்க கூட பார்ட்டின்னு சொன்ன உடனே காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருக்காங்க. ஆமா, இங்க என்னத்துக்கு? அந்த காலி இடத்துக்கு போலியா? துணி ரொம்ப கவலையா, ஐயோ சோட்டு, உங்க எல்லாருக்கும் அந்த காலி இடத்துல ஒரு அழகான குடிசை கட்டி அங்க பார்ட்டி கொடுக்கலான்னு யோசிச்சுதான் நேத்து என் பொண்ணு கூட்டிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சேன். ஆனா இப்ப அங்க முழுக்க தண்ணி நிறைஞ்சிருக்கு. வேணும்னா என் வீட்லயே உட்காந்து சாப்பிடுறீங்களா? சிச்சு உற்சாகமா, ஐயோ துணி, எதுக்காக இங்க இருக்கணும்? நீ எங்களுக்காக அழகான குடிசையை கட்டியிருக்கேன்னு சொல்ற, அங்கேயே போலாம். எப்படியும் நாங்க படகு கொண்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கேயே போய் உக்காந்து சாப்பிடலாம். அற்புதமான ஐடியா. எல்லாரும் சமையலெல்லாம் இந்த படகுல வைங்க, அங்கேயே போலாம். துணி சந்தோஷமா சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த தோணியில வச்சு அந்த தோணியில இருந்து எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. துணி அந்த பார்ட்டி கொண்டாடுறதுக்காக செஞ்சிருந்த அந்த இடத்துக்கு அந்த தோணியும் வந்து சேர்ந்துச்சு. என்ன, இப்போ அந்த இடத்தை சுத்தி தண்ணி தேங்கி இருந்ததுனால ஏதோ ஆத்துக்கு நடுவுல அந்த மேடை மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அடிச்ச மழைக்கோ காத்துக்கோ அந்த இடம் எதுவுமே ஆகல. அத பார்த்து துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. வாவ் துணி, இந்த இடத்த எவ்வளவு அழகா நீ டெக்கரேட் பண்ணிருக்க. உண்மையிலேயே நீ பயங்கரமான புத்திசாலி. கொட்டுற மலையில எவ்வளவு அழகா இருக்கு. சுத்தியும் தண்ணி, நடுவுல இந்த குடிசை. ஆமா துணி, பார்ட்டிக்குன்னே சொல்லி செய்ய வச்ச இடம் மாதிரியே இருக்கு. பசங்களா நிதானமா இறங்குங்க. எல்லாருமே தோணியை விட்டு இறங்கி அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த இடத்துக்குள்ள போய் உக்காந்தாங்க. சுத்திலும் தண்ணி, மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல போட்டிருக்கிற கூரையால அவங்க யாரு மேலேயும் அந்த மழை தண்ணி படல. துணி சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை பார்த்து எல்லாருக்கும் உடனே சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. வாங்க வாங்க, இப்படி உக்காருங்க. முதல்ல இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, கபாப் எல்லாம் என் கையால எடுத்து வைக்கிறேன். சிச்சு பிரியாணியை சாப்பிட்டு கண் மூடி, வாவ் துணி, எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குற ட்ரீட்டு 10 மடங்கு சுவையா இருக்கு. ஆஹா, இந்த கறியெல்லாம் எவ்வளவு சூப்பரா, உப்பு காரம் எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கு. அப்போ சோட்டுவும் சாப்பிட்டு பார்த்து, சிச்சோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ் டைம்ல கொட்டுற மலையில இப்படிதான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சமோசாவை சாப்பிடுவோம். துணி, நீ இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சமையல்
சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்ல ருசியா இருக்கு. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் துணி. அப்போ துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க என்னோட உயிர் தோழிங்க. உங்களுக்காக நான் இவ்ளோ கூட செய்யலனா எப்படி? அந்த கடவுளோட அருளால நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. புஜ்ஜி ஃபர்ஸ்ட் வந்ததை விட நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். மெதுவா பேஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மழையில வாழை இலை பந்தலுக்கு கீழே அந்த 3 தோழிகளும் அவங்களுடைய பிள்ளைகளும் சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் மழை வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவங்க நட்புக்கு முன்னாடி அது எல்லாமே தோத்து போச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா துணி அவளுடைய தோழிகளுக்காக கொடுத்த அந்த விருந்த அந்த தோழிகளோட லைஃப்ல மறக்கவே முடியாது. மழையில் ஏழைகளின் வாழ்க்கை. சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, அப்புறம் லூசிபுரா, இவங்க எல்லாரும் நல்ல தோழிங்க. இவங்க எல்லாரும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க தாத்தா கட்டுன ரொம்பவும் பலமா இருக்கிற ஒரு ஓட்டு வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருந்தாலும் மழையோ வெயிலோ அந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே பாதுகாப்பா தான் இருக்கும். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த சின்ன பசங்களான புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னுக்கிளி எல்லாரும் சிட்டில ஒரு சாஃப்ட்வேர் வேலையில சேர்ந்து அங்கேயே பெரிய பெரிய பங்களா வீட்டை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கிடைச்சதுனால 3 பசங்களும் கார்ல அவங்களுடைய கிராமத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. சின்ன காக்கா காரை விட்டு இறங்கி அவங்களுடைய பழைய வீட்டை பார்த்து முகம் மாத்திக்கிட்டு, என்னடா பன்னு, இன்னும் நம்ம ஊரு டெவலப்மெண்ட் ஆகலையா? சிட்டில அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இங்க வந்து இந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறதுனா எனக்கு அழுகையா வருது. ஆமாண்டா சின்னும், நம்ம சிட்டில நம்ம விண்டோஸ் எல்லாம் கூட கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க இந்த ஓட்டு வீட பார்க்கும்போது எனக்கும் அழுகையா தான் வருது. அதை கேட்டு புஜ்ஜி குருவி, ஆமாண்டா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். சிட்டில நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த குடிசை வீடு செட்டே ஆகாது. நம்ம இங்க இருக்கிற இந்த ஓட்டு வீடு குடிசை வீடெல்லாம் உடைச்சு போட்டு சிட்டி மாதிரியே பெரிய பெரிய வீட்டை கட்டி நம்ம அம்மாவங்கள அதுல இருக்க வைக்கலாம். நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல. பசங்க 3 பேருமே அதே விஷயத்த அவங்க அம்மாங்க கிட்ட சொன்னாங்க. சிட்டில போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சு தான் பிள்ளைங்க நமக்காக புது வீடு கட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு எல்லாருமே சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மகிக்கழுகு, லூசிபுரா 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு கோவமா, என்ன பசங்களா, இந்த வீட்டை இடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? இந்த வீட்டை இடிச்சிட்டு நீங்க அபார்ட்மெண்ட்டை கட்ட போறீங்களா? எங்க தாத்தா பாட்டங்காலத்துல கட்டுன இந்த மண் வீடு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க கட்டுற காங்கிரீட் வீடால சும்மா அனலுதான் அடிக்கும். அப்போ பன்னு சிரிச்சுக்கிட்டே, மகி ஆண்டி, நீங்க என்ன இன்னும் அதே பழைய காலத்துல தான் இருக்கீங்களா? நீங்க இருக்கிற இந்த மண்ணு வீடு எந்த காத்துக்கு வேணாலும் விழுந்து போவோம். ஆனா நாங்க கட்டுற சிமெண்ட் இட்டிகை உபயோகப்படுத்தி கட்டுற வீடு எப்பவுமே விழுகே விழுகாது. இங்க பாருங்க பன்னு, நாங்க இருக்கிற இந்த மண் வீடு வெயில் காலத்துல சில்லுன்னு, மழை காலத்துல நல்ல சூடா எதமா இருக்கும். அதனால நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க வீடை நாங்க இடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டோம். சின்ன காக்கா கிண்டலா, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க வேணா இந்த பழைய மண் வீட்லயே இருங்க. ஆனா எங்க அம்மாங்களுக்காக நாங்க புதுசு அபார்ட்மெண்ட்டை கட்டியே கட்டுவோம். அப்படி துணி, சோட்டோ, சிச்சு இருந்த அந்த பழைய வீடுங்களை எல்லாத்தையுமே இடிச்சு போட்டுட்டு சிட்டில இருந்து பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஒரே ஒரு மாசத்துல அந்த ஊர்ல பெரிய பங்களா வீட கட்டினாங்க. அது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள டைல்ஸ் ஃப்ளோரிங், அதே மாதிரி எல்லாம் ஸ்டைலாவும் இருந்துச்சு. சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி 3 பேரும் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. அப்பா, என்ன சோட்டு, நம்ம வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. கனவுல கூட இந்த மாதிரி வீட்டுல இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. என் பொண்ணு என் தலையெழுத்தையே மாத்திட்டான். ஆமா துணி, அந்த வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தா எப்படி உட்கார வைக்கிறதுன்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாரு, இந்த காங்கிரீட் வீடு எவ்வளவு பலமா இருக்கு. அந்த மகிலூசி நம்மள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, என் பையன் கூட என் வீட்டு முன்னாடி பெருசா கிளாஸ போட்டிருக்கான். அதுல என் மூஞ்ச நான் டெய்லி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த ஊரு ஜனங்க நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு.
மறுபடியும் பசங்க 3 பேருக்குமே லீவ் கொடுத்ததுனால சந்தோஷமா ஊருக்கு போய் அம்மாங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் மறுபடியும் ஊருக்கு வந்தாங்க. வந்த முதல் 3 நாள் வரைக்கும் ஏசியை போட்டுக்கிட்டு அந்த பெரிய பங்களா வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 4வது நாள் ஊர்ல நிலைமை மாற ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. மழை பெய்யறதுக்கான எல்லா வாய்ப்பும் தெரிஞ்சுது. என்னடா பன்னு, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. ஆமா துணி, காத்து என்னமோ பயங்கரமா வருது. ஏதாவது புயல் காத்து வருதா என்ன? மதிய நேரம் ஆகும்போது மெதுவா வீசிக்கிட்டு இருந்த அந்த காத்து ரொம்பவும் வேகமா ஒரு புயல் காத்து மாதிரி மாறுச்சு. அதே மாதிரி அந்த காத்துக்கு மரங்கள் எல்லாம் ஒடிச்சு விழ ஆரம்பிச்சுது. காத்தோட சேர்ந்து பயங்கரமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இடி மின்னல் சத்தமும் கேட்கறதுனால புஜ்ஜி கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் காத்துக்கு டப் டப்னு அடிச்சுக்கிச்சு. அதை பார்த்து துணி பயந்தே போயிட்டா. புஜ்ஜி, என்னம்மா, நம்ம ஜன்னலுக்கு போட்ட கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போகுது. அது நம்ம மேல பட்ட ஆபத்தாச்சே. அதுக்கு புஜ்ஜி, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரியா அதே நேரத்துக்கு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு மேல இருந்த அந்த இரும்பு ஷீட்டு அடிச்ச காத்துக்கு எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல, பறந்து தூரமா போய் விழுந்துருச்சு. பாவம் சிச்சு காக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு. ஐயோ, என் பையன் ₹1,00,000 செலவு பண்ணி கட்டி வச்ச ஷெட் எல்லாம் எகிரி போதே. ஐயோ, சின்ன வீட்டுக்குள்ள தண்ணி வருது. இந்த தண்ணியால நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ? அப்போ சின்ன காக்கா, அம்மா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. சிட்டில எதுவுமே வீடுங்களுக்கு பிரச்சனை வராது, ஆனா இங்கதான் கண்ணாடிங்கெல்லாம் எகிரி போகுது. கிராமத்துல அடிக்கிற அந்த காத்து மழைக்கு அவங்களுடைய அந்த கான்கிரீட் வீடெல்லாம் தாங்கல. கண்ணாடி எல்லாமே உடைய ஆரம்பிச்சுது. அதே மாதிரி செவருல எல்லாம் விரிசலும் விட ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி அழுதுகிட்டே, ஐயோ, என்னோட புது வீடு, என் பையன் எனக்காக கட்டி கொடுத்த வீடு இப்ப ஒழுகுது. மறுபடியும் என் வாழ்க்கை தெருவுக்கு வந்துருச்சா? அப்போ துணியும் சத்தமா அழுதுகிட்டே, புஜ்ஜி, இந்த காத்துக்கு நம்ம வீட்டோட கண்ணாடி ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. நம்ம பில்டிங்கும் எப்போ விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சின்ன காக்கா குளிர்ல நடுங்கிக்கிட்டே, புஜ்ஜி, பன்னு, நம்ம சிட்டி கிளைமேட்டுக்கு அந்த வீடு நம்மளுக்கு சரி வரும், ஆனா இந்த கிராமத்து கிளைமேட்டுக்கு நம்மளோட இந்த வீடு செட் ஆகாது. இங்க காத்து அதிகம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அடிக்கிற காத்துக்கு நம்ம அந்த மரம் நல்லா இருக்கு நாங்க போய் நின்னா அதுக்கப்புறம் எந்த மரம் எப்படி நம்ம மேல விழுவோன்னே தெரியாது. அப்படி எல்லாருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் புஜ்ஜியோட பார்வை ஒரு வீட்டு மேல போச்சு. அந்த வீட்டை பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்போ புஜ்ஜி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், பண்ணு, அம்மா, அங்க பாருங்க, அந்த வீட்டை பாருங்க. எல்லாரும் புஜ்ஜி சொன்ன பக்கம் திரும்பி பார்த்தாங்க. அங்க தூரத்துல மகிக்கழுகு லூசி புறாவோட அந்த காலத்து பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டோட கதவு திறந்துதான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள எந்த ஒரு சாரலும் போல, கொஞ்சம் கூட தண்ணியும் போல. அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் அந்த காத்துக்கு படப்படன்னு அடிச்சுக்கவும் இல்லை. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஓடும் கூட ரொம்பவே பலமா இருந்துச்சு. அடிக்கிற காத்துக்கு ஒரு ஓடு கூட பறந்து போகவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த வீடு. வாவ், வாட் த ஹெல். டே பன்னு, அங்க பாத்தியா, நம்ம கட்டுன பெரிய பெரிய பங்களாவே விழுந்து போச்சு. ஆனா அது மண் வீடு, சாதாரணமான ஓட்டு வீடு. ஆனா அங்க பாரு, எதுவுமே ஆகல. அதுதான்டா பழைய காலத்து டெக்னாலஜி. நம்ம தாத்தாவுங்களுக்கெல்லாம் மண்ணால வீடை எவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்ட முடியும்னு தெரியும். ஆனா நம்ம சிட்டிக்காரங்களுக்கு எப்படி அழகா கட்டணும்னு தான் தெரியும். அந்த வீட்டோட ஷேப்பு காத்த நல்லா தடுக்குது, அதனால தான் அந்த வீடு விழுகல. அப்போ துணி அழுதுகிட்டே, பன்னு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். பாதுகாப்பான நம்மளோட ஓட்டு வீடை இடிச்சிட்டு பங்களாவை கட்டிக்கிட்டோம். ஆனால் இப்போ பாத்தியா, சரி வா, அந்த மகி வீட்டுக்கு போய் கதவை தட்டி உதவியாச்சு கேட்கலாம். எல்லாருமே மகிக்கழுகோட வீட்டுக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு வீட்டு கதவை தட்டி சத்தமா கூப்பிட்டாங்க. மகி, ஓ மகி, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, நாங்க மழையில நினைறோம். அவங்க மெதுவா கதவை திறந்தாங்க. உள்ள மகிக்கழுகும் லூசி புறாவும் குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டி அதை சுத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க.
வெளியில மழையில வந்து நின்னுக்கிட்டு இருக்கிற அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ சோட்டு, துணி, சிச்சு, என்ன கொற்ற மலையில இங்க வந்திருக்கீங்க? ஆமா, உங்க பங்களா என்ன ஆச்சு? சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. இந்தாங்க, முதல்ல இந்த டவல்ல தொடச்சுக்கோங்க. வாங்க, இப்படி உக்காருங்க, நல்ல சூடா இருக்கும். எல்லாரும் உள்ள வந்தாங்க. அவங்க தலைய தோட்டிக்கிட்டு குளிர் காயறதுக்காக நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. வெளியில புயல் காத்தே வீசினாலும் கூட வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு அதோட சத்தம் கூட கேட்கல. சொல்லப்போனா ரொம்ப கதகதப்பாதான் இருந்துச்சு. இத பார்த்து சிட்டில படிச்ச அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. மகி ஆண்டி, அன்னைக்கு நாங்க சிட்டில இருந்து வந்தவங்க, சிட்டில பெரிய பெரிய பில்டிங்ல வாழ்ந்தவங்க அப்படின்னு உங்களோட ஓட்டு வீட பார்த்து ரொம்ப கேவலமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா நாங்க கேவலமா பேசினாலும் அந்த வீடுதான் இன்னைக்கு எங்களுக்கு தங்கறதுக்கு இடத்தை கொடுத்து காப்பாத்திருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா ஆண்டி, நாங்க சிட்டில வாழ்ந்தவங்க, சிட்டில பெரிய பங்களால இருந்தவங்கன்னு உங்களை நாங்க ரொம்ப கேவலமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டி. மகி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க பசங்களா, நீங்க பேசினது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்பத்த ஜெனரேஷன் அவங்க அப்படிதான் யோசிப்பீங்க. ஆனா நாங்க பழைய காலத்து ஜனங்க. நீங்களும் பழைய காலத்து ஸ்டைல பார்த்து தப்பா பேசக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கும். எங்களோட மண் வீட்டை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. ஏன்னா அந்த மண் வீடுதான் உங்களுக்கு இங்க தங்குறதுக்கு இடத்த கொடுத்திருக்கு. அப்போ துணி அழுதுகிட்டே, ஆமா மகி, நாங்க எங்களோட பழைய வீடை இடிச்சிட்டு புது பங்களாவை கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இப்ப அதை பத்தி எல்லாம் யாருமே பேசுறது வேண்டாம். இந்த குளிருக்கு நான் சாப்பாடு வெடிச்சு வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சின்ன காக்கா சந்தோஷமா, அடடே, நாட்டிக்கோழி குழம்பா, இந்த மழைக்கு சூப்பரா இருக்கும். அப்படி எல்லாருமே அந்த மண் தரையில பாய் போட்டு சந்தோஷமா உட்காந்து சுட சுட சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள கதகதப்பா இருந்துச்சு. வெளியில என்னத காத்து வீசி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் கூட வீட்டுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்காம ரொம்ப கதகதப்பாவே இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாருமே ஒரு பாய் போட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல பசங்க 3 பேருமே அந்த வீட்டை பார்த்து அந்த காலத்திலேயே எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி கட்டிருக்காங்க இந்த வீட்டைன்னு பசங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய், பாத்தீங்களா, எவ்வளவு பழைய வீடா இருந்தாலும் முகத்துல ஒரு துளி தண்ணி கூட இல்ல. இதே நம்ம வீட்லயா இருந்தா நம்ம முகமெல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். ஆமாண்டா, நாளைக்கு மழை குறைஞ்சதும் சிட்டிக்கு போய் ஒரு வேலை செய்யறேன். புஜ்ஜி, என்னடி பண்ண போற? நான் மறுபடியும் டவுனுக்கு போய் இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டு எங்க அம்மாவுக்கு மண்ணால அதே மாதிரி ஓடால அழகான வீட்டை இதே கிராமத்துல கட்டி கொடுக்க போறேன். சூப்பர் ஐடியா புஜ்ஜி. நாங்க கூட அதே மாதிரி வீட்டை கட்டுறோம். அன்னைக்கு ராத்திரி பசங்க கட்டின அந்த பங்களா வீட்டை விட அவங்க தாத்தாங்க கட்டி இருக்கிற அந்த சின்ன ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய வீடு, மண் வீடு அப்படின்னு எந்த வீட்டை கேவலமா பார்த்தாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அதே பழைய மண் வீட்டு தான் அவங்க எல்லாருடைய உசிரையும் காப்பாத்துச்சு.